ஆல்வின் வேலைலாம் எடுப்பா போகுது. அதெல்லாம் பக்காவா போகுது. அதெல்லாம் பக்காவா போகுது. சரி ஓகே. ஆல்வின் வேலைலாம் எடுப்பா போகுது. ஆல்வின் வாயில எங்க ஆச்சு என்னடா இது 2 பேரும் கால் எடுக்கவே மாட்டாங்க. வேற என்ன பண்றதுன்னு தெரியலையே. அங்கிள் சத்தமா மைக்ல பேசுறதானே கேட்கும். ஐயோ ஜோசுவாக்கு ஃபோன் பண்ணி பாப்போமே, எடுக்கிறேன்னா ஜோசுவா போனே எடுக்க மாட்டேன். அவன்கிட்ட காசு கேட்டோம், எடுக்கவே மாட்டேன்றான். என்ன பண்றது தெரியல. சரி ஓகே. அடுத்தது சரி ஷாம்காக ட்ரை பண்ணி பார்ப்போம். சொல்லுங்க. சி வேலை என்ன ஆச்சுப்பா உனக்கு? வேலை கூட போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா பாஸ்டர், அவங்கள நினைச்சு நான் வேலை விட்டேன் பாஸ்டர். இப்போ ஆனால் என்ன அவங்க நினைக்க மாட்டாங்க பாஸ்டர். என் சொந்த வேலை அதை விட்டு இருக்கேன் பாஸ்டர். நான் அவங்களால வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்டா, என்ன நான் மறக்க மாட்டேன்டா அப்படின்னு சொன்னாங்க பாஸ்டர். இப்போ பார்த்தா அவங்க மறந்துட்டு இருக்காங்க பாஸ்டர். ஃபோன் பண்ண மாட்டாங்க பாஸ்டர். 50,000 ரூபாய் எனக்கு பிரச்சனைனால கேட்குறேன். ஒருத்தன் ஜோஸ்வான்னு சொல்லிட்டு அவன் எனக்கு அமுச்சு விட ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறேன், என் அமுச்சே விடல பாஸ்டர். ஏசப்பா உனக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார். என்ன நன்மை தெரியுமா உனக்கு? என்ன நன்மை பாஸ்டர்? சரிப்பா, நீயும் சர்ச்சுக்கு வருவேன் நான் வெயிட் பண்ணேன். நான் தான் பாஸ்டர்மா அனுப்பி பார்த்துட்டு வர சொன்னேன். நீயும் சர்ச்சு உனக்கு நீ ஏசப்பாவை மறந்தாலும் ஏசப்பாவை நீ மறந்தாலும் ஏசப்பா உன்னை மறக்கல. ஏசப்பா உனக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார். என்ன நன்மை தெரியுமா? என்ன பாஸ்டர் சொல்லுங்க. என்ன பாஸ்டர்? எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் அமெரிக்கா தேசத்துல இருக்கிறார்.